ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் தொடங்கும் நாள் எப்பொழுது, அது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற புதிய தகவல் தமிழக அரசாங்கம் வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பம் தொடங்கும் நாள் என்னன்றதையும் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக ஒரு 4 மாதங்களாக பணம் அவங்க அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் அவங்கவுங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னாக்கா நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள், இன்னும் நான் மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் இன்னும் நான் அப்ளை பண்ணல சார், என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார், என்னால் அப்ளை பண்ண முடியல சார்ன்றவங்களுக்கும் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும் சார், அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதற்கெல்லாம் இந்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பம் தொடங்கும் நாள் என்னன்றதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த திட்டத்தில் நம்ம எங்கே போய் விண்ணப்பிக்கணும் சார், ஃபஸ்ட்டு நம்மளை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கன்னா, உங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடை பகுதியில் உள்ள உங்கள் வீடு, அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு விண்ணப்படையும் கொடுப்பாங்க. இது திட்டத்திற்கு பொது விநியோக நியாய விலைக் கடை ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலைக் கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரேஷன் கடை இருக்கிற பகுதியில் புதிய அப்ளிகேஷனுக்கான முகாம் நடத்துவாங்க, கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. அந்த கேம்பில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் உங்கள் ரேஷன் கடை பகுதியில் உள்ள உங்களோட விண்ணப்ப கூட என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் குடும்ப அட்டை எடுத்துகிட்டு போகணும், அதாவது ரேஷன் அட்டை எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போங்க, பேன் கார்டு எடுத்துகிட்டு போங்க, வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க. குடும்ப தலைவர் யார், குடும்ப தலைவி யார் என்றது எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது. அதற்கான டீட்டெயிலும் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ சார் இதற்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போ சார் தொடங்கும்? இந்த புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ தொடங்க போகுதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 22 மேலே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி 22க்கு மேலே புதிய அப்ளிகேஷன் தொடங்கும்னு சொல்லிட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது புதிய அப்ளிகேஷன் ஜனவரி 22 தொடங்குவதற்கான அடுத்த வாரம், அதாவது பொங்கல் முடிந்து அடுத்த வாரத்தில் இந்த 22 கலைஞர் மகளிர் உரிமை துறைக்கு ஒரு புதிய அப்ளிகேஷனுக்கு தொடங்க போகிறாங்க. எதனால கூடிய விரைவில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் தகுதியுடைய அனைத்து மகளிருக்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறணுன்றது தமிழக அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்குது. அதனால் கூடிய விரைவில் அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடை அலுவலகத்துக்கு சென்று புதிய விண்ணப்பத்துக்கான முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் வரும். நீங்களும் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.